எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆஃபீஸ்க்கு போகிற ரொட்டீன். ஸோ வந்து இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன் அண்ட் அதை வேலைகளெல்லாம் எப்படி பிரித்து செஞ்சேன் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மெனுவெல்லாம் வந்து நைட்டே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுட்டேன். அந்த சொரக்காவை வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் தொலி வந்து வெளியில் கருப்பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் க்யூப்ஸாக வெட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அன்றைக்கி வந்து கூட்டு வைக்கிறதா ஐடியா இல்லை. சரி இப்போ நான் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெருசாக கட் பண்ண சொரக்காய் வந்து திருப்பியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் காலையிலைக்கு வந்து குருமா தான் வைக்க போகிறேன். கருப்பு கொண்டக்கட்டையில் குருமா வச்சுட்டு இட்லி தான் செய்ய போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அது கூடவே வந்து இந்த சொரக்காய் போட்டு பொரியல் தான். சொரக்காய் பொரியல் வந்து நான் வந்து இந்த கடலைப்பருப்பு சேர்ப்பேன். ஸோ அதனால் வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே ஒரே ஒரு கிண்ணத்தில் வந்து கடலைப்பருப்பையும் போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா அட் அ டைம் ரெண்டுமே வந்துடும். ஸோ காய்க்கு தகுந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து பிளான் பண்ணிக்கிறது தான். ஸோ பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்ததுக்கப்புறமா முதல்ல போய் ரைஸ் மட்டும் ஊற வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ நம்ம வந்து பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வரும்போது அது நல்லா ஊறி இருக்கும். வந்த உடனே வந்து இண்டக்ஷனில் ரைஸ் வச்சிட்டோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ்க்கு ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அப்புறம் குழம்பு பொரியல் தான் அப்படியே டக்குன்னு பிளான் பண்ணி அப்படியே செஞ்சிட வேண்டியதான். சைமல்டேனியஸாக எல்லாமே செஞ்சுருவேன். முக்கால்வாசி காலையில் வந்து இந்த மாதிரி குருமா அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னா நைட்டுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுப்பேன். அப்போ நைட்டுக்கு வந்து தோசையோ இட்லியோ ஊற்றிட்டு அதே குருமா வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் டைம் காலையில் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் கிளைமேட்டும் வெளியில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சமைக்க ஆரம்பித்தேன். இங்கே வந்து சைட் பை சைட் வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு சைடில் வந்து கருப்பு சுண்டலும் கடலைப்பருப்பும் வெந்துட்டு இருந்தது. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நான் பொரியலுக்கு தேவையான வதக்கல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த சொரக்காவையும் போட்டு சொரக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் இந்த கடலைப்பருப்பை போட்டு நம்ம தேங்காய் போட்டு இறக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து சொரக்காய் வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சுட்டேன். ஸோ அது வெந்து முடிக்கிறதுக்குள்ளே ரைஸ் ரெடி ஆகிடும். ரைஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் போல் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸையும் ஒரு 5-10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ மத்தியானம் சாப்பிடும் போது வந்து உதிரியாக சாப்பாடு இருக்கும். அப்படியே கெட்டியாக கேக் மாதிரி அந்த மாதிரி இருக்காது. ஸோ இங்கே வந்து சென்னாவும் வெந்துருச்சு. அதனால் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து இதை மாற்றிட்டு நான் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் வந்து ஒரு 7 o'clock போல் தான் இப்போல்லாம் கிச்சனுக்கே வரேன். நான் வந்து காலையில் கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் என்னோடய ப்ரேயர் டைம் அந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-7:10 போல் தான் வந்து கிச்சனுக்கே வருவேன். இதில் டீ போடணும், அதுக்கப்புறம் வந்து காலையில் டிஃபனுக்கு பார்க்கணும், மத்தியானம் லஞ்சுக்கு பார்க்கணும், எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு 8:30 ஆகும். கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெடியாக நம்ம எடுத்து பேக்கும் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் ஆறவும் வச்சுருவேன். அப்போ வந்து நம்மளுக்கு மத்தியானம் சாப்பிடும்போது அது கெட்டு போக்குற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கிளைமேட் வந்து இப்போ சென்னையில் ரொம்ப மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. வெயில் சீசனுக்குமே நான் சொல்கிறது என்னென்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். குழம்பு போட்டு கிளறி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா குழம்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா அந்த குழம்பு நல்ல சாதத்தோடு இழுத்துருக்கும். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் போல் நம்ம குழம்பு ஊற்றிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நல்லா தளனே இருக்கும் மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும். நான் வந்து குழம்பு தனியாகவும் பொரியல் தனியாகவும் ரைஸ் தனியாகவும் தான் எடுத்துகிட்டு போவேன். எனக்கு வந்து அப்படி சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதனால் அப்படியே பழகிட்டேன். அதனால் குழம்பு வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஊற்றி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் சாம்பார் மாத்திரம் அப்படி செஞ்சு சாப்பிட பிடிக்கும். ஸோ இங்கே வந்து கடலைப்பருப்பெல்லாம் வெந்துருச்சு. பொரியலுக்கு வந்து சொரக்காவுமே வெந்துருச்சு. கொஞ்சம் போல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுட்டு இங்கே இந்த பொரியலுக்கு வந்து தேங்காய், அப்புறம் சீரகம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வந்து கோர்ஸாக அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இங்கே வந்து காரக்குழம்புக்கு வந்து நான் ஒரு 3 வெங்காயம் 2 தக்காளி இது எல்லாத்தையும் ரெண்டுத்தையுமே ஒன்றா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருவேன். அப்புறம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போல் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவேன். அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட காய் மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 4 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காய் வந்து ஒரு 50% வெந்திருக்கும். ஆனால் மசாலா நல்லா வெந்திருக்கும். அப்போ எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு குக்கரில் மாற்றிட்டு அந்த காய் வேகிறதுக்காக ஒரே ஒரு விசில் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இங்கே சொரக்காய் பொரியல் வந்து அந்த மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. அது கூடவே வந்து கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் தேங்காவையும் திருவி போட்டாச்சு. எனக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிற எல்லா பொரியலுமே பிடிக்கும். சவுச்சவும் இதே மாதிரி பண்ணுவேன், புடலங்காய் இதே மாதிரி பண்ணுவேன், அதேமாதிரி பீர்க்கங்காய் கூட இதே மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி புடலங்காய், சுரக்காய் எல்லாமே இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேபேஜ் கூட நான் இந்த மாதிரி பண்ணுவேன். கடலைப்பருப்பு போட்டு செஞ்சால் நான் வந்து சாப்பிட்ருவேன். அதுக்கு வந்து நல்ல காரமான ஏதாவது ஒரு குழம்பு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஏதாவது கெட்டி குழம்பு இல்லை கத்திரிக்காய் வந்து காரக்குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு வந்து லஞ்ச் எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு, பொரியல் ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் அந்தந்த டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு டைனிங் டேபிளில் வந்து ஆடுறதுக்காக வச்சுட்டேன். இங்கே வந்து குருமாவையும் தாளிச்சிட்டேன். குருமா ரெசிபி நிறைய தடவை காட்டியிருக்கேன், திருப்பி காட்டல. தாளிச்சிட்டு அதையும் மாற்றி வச்சுட்டு இட்லிக்கு வந்து இட்லி சட்லியில் ஊற்றி வச்சாச்சு. ஸோ காலையிலேக்கு டிஃபனுக்கு வந்து லாஸ்ட்டாக தான் இட்லி ஊற்றுவேன். அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது நல்ல சூடாகவே இருக்கும். இந்த கிளைமேட் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து போமோகிரானட் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு 20லேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வெளியில் தான் வச்சுருந்துருப்பேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் மூடி போட்டுட்டு லஞ்ச் பேக்லேயும் பேக் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 1 hour and 15 minutes கிட்ட ஆகும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் போய் நான் பாத்திரம்லாம் விளக்கிட்டு வந்துடுவேன். அது ஒரு 15 minutes ஆகும். 1.5 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஒரு 8:30 அப்படின்ற டைமில் வந்து எல்லாமே ரெடி ஆகிடும். வீடு வந்து பெருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சில டைம் வந்து இந்த ஸ்மார்ட் மாப் ஆன் பண்ணி விட்டுருவேன். இல்லை எனக்கு கையில் பெருக்கணும் மாதிரி இருந்தது அப்படின்னா வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் வந்து கையிலேயே பெருக்கிடுவேன். அந்த நம்ம சோஃபாக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் க்ளீனாக பெருக்கிறதுக்காக கையில் பெருக்கி விட்டுருவேன். அது காலையில் முடிஞ்சதுன்னா பண்ணுவேன், டைம் இருந்தால் பண்ணுவேன். இல்லை ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதை பண்ணிடுவேன். அதுக்கு முந்தின நாள் நைட் வந்து துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுருந்தேன். ஆனால் எடுத்து கொண்டு வந்து கபோர்டில் வைக்கிறதுக்கு அப்படி ஒரு சோம்பேறித்தனம். ஸோ காலையில் தான் வச்சேன். நமக்கு நல்லாவே தெரியும் அந்த துணியோ இல்லை பாத்திரமோ காஞ்ச உடனே எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு வேலை முடியும் அப்படின்னு. ஆனாலுமே அதை செய்யறதுக்கு அந்த டைமில் மனசு வராது. ஸோ அப்படி இப்படின்னு ஆஃபீஸ்க்கு ஒரு 9-10 அப்படின்ற டைமில் கிளம்பியாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஆஃபீஸில் வந்து இங்கேருந்து இன்னொரு பில்டிங் போகணுன்னாலுமே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வேலை தான் வீட்டில் கொஞ்சம் இருந்தது. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு தான் இருந்தது. அதோடு அடுத்த நாள் தான் வந்து நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது அப்படின்றதுனால நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு போனாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி துணியெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து காய வச்சுட்டேன். நம்ம வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறோம், வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்றதுனால டெய்லி துணி விழுற மாதிரி தான் இருக்கும். நிறைய இருக்கும். எனக்கு ரொம்ப சேர்த்து வச்சு துவைக்கிறதுக்கும் பிடிக்காது. ஒரு 3 செட்டு விழுந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து துவைச்சிருவேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருந்தேன். நைட்டு சோக் பண்ண மறந்துட்டேன். ஸோ காலையில் வந்து என்ன பண்ணேன்னா 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, ஆலிவதன்னு சொல்கிறது, 1 ஸ்பூன் அரிசி, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரே ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இது நல்லா வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்படியே அந்த ஆளி விதையிலேருந்து அப்படியே ஜெல்லு மாதிரி வரும். நம்ம கண்டிஷ்னர் வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நல்ல ஹேரில் வந்து பேக் மாதிரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு தான். இதே அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்படியே ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், உங்கள் ஸ்கின்னுக்குமே நீங்கள் போடலாம். ஆலிவதை வந்து இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி உங்கள் ஸ்கின்னுக்கு உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஹேர் நான் அதுக்கப்புறம் நல்லா 1 hour ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைக்கெலாம் குளிச்சுட்டு வந்து ஹேர் தொட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம பார்லரில் போய் ஸ்பா பண்ணால் என்ன ஃபீல் கையில் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஃபேஸுமே நல்ல க்ளோவாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இனிமேல் ரெகுலராகவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். See you all in another video. Take care and bye.